வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மகாராஷ்டிரா மாநிலத்துல மாநகராட்சிகளுக்கான தேர்தல் இன்னும் சில தினங்கள்ல ஜனவரி 15ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. மொத்தமா 29 மாநகராட்சிகள் இருக்குது. அந்த மாநகராட்சியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? இந்த வீடியோல நாம ஒரு 9 மாநகராட்சிகள் யாரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பத்தி பேச போறோம். மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி, சிவசேனா. சிவசேனா தற்பொழுது 2 அணியா உடைந்திருக்குது. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் என்சிபி அவர்களும் 2 அணியா உடைந்திருக்கிறாங்க. அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் அண்ட் சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ். அடுத்தது பிஜேபி, காங்கிரஸ் அண்ட் இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் நிறைய இருக்குது. சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் இவர்களும் கூட வந்துட்டு அங்க போட்டியிடுறாங்க. இப்படியா வந்துட்டு கட்சிகள் அங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநகராட்சியா பார்த்து யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கணிப்பு அப்படின்றது செஃபாலஜிஸ்ட் சித்தார்த் சாதே அவர் கணித்திருக்கக்கூடிய கணிப்பு. முதலாவது பிஎம்சி, பாம்பே முனிசிபல் கார்பரேஷனை பொறுத்த மட்டும் ஒரு சரியான ஃபைட், டஃப்பான ஃபைட் இருக்குது. ஆனாலுமே என்டிஏவுக்கான ஏஜ் தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கோலாப்பூர், இங்க வந்து என்டிஏ லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மாநகராட்சி இச்சால் கரன்சி, இங்க என்டிஏவுக்கான ஒரு லீட் இருக்குது. அடுத்தது சோலாப்பூர்ல என்டிஏ ஒரு ஏஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது புனேயை பொறுத்த மட்டும் ஒரு தொங்கு மாநகராட்சி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிம்ப்ரி சின்ச்வாட், இங்க பிஜேபிக்கான வாய்ப்பு இருக்குது. நந்தேத் வாகலா, இங்க என்டிஏவுக்கான ஒரு எட்ஜ் இருக்குது. லத்தூரை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கான எட்ஜ் இருக்குது. அகில்யா நகர்ல என்டிஏவுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலா 9 மாநகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ 4 இடங்கள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டிஏவுக்கான ஒரு எட்ஜ் அப்படின்றது 5 இடங்கள் இருக்குது. 9ல 4 என்டிஏவுக்கும் 5 என்டிஏவுக்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய மாநகராட்சிகளை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பேசலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.